வணக்கம் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கும், சில அனுபவங்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சரிங்களா? ஒவ்வொரு எண்ணிற்கும் தனித்தனி தன்மைகள் உள்ளது. அதாவது ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒவ்வொரு எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 1லிருந்து 100 வரைக்குமே தனித்தனி விஷயங்கள் அந்த எண்ணிற்கு தனித்தன்மைகள் இருந்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? அப்போ 1 அப்படின்னாக்கும் அதற்கு ஒரு பலன்கள் உண்டு, 11 அப்படின்னாக்கும் அதற்கு ஒரு பலன்கள் உண்டு, 21 அப்படின்னாலும் அதற்கு தனித்தனி பலன்கள் இருக்கிறது. அப்போ 1லிருந்து 100 வரைக்குமே எல்லாத்துக்குமே தனித்தனி பலன்கள் இருக்கிறது. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று சேர்த்து ஒற்றைப்படையாக நம்ம வர்ற வரைக்கும் கூட்டி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சேர்க்கக்கூடாது. சரிங்களா? அப்போ இந்த எண்கள் எப்படி வேலை செய்கிறது, அதாவது இதெல்லாம் அனுபவங்கள். அதாவது இந்த 15 அப்படின்ற நம்பர், அதாவது 15 அப்படின்ற நம்பர் எங்கே பார்த்தாலும், அதாவது வண்டி ஓட்டும்போது நம்ம நம்மளுக்கு முன்னாடி போகக்கூடிய வண்டி 15 அப்படின்னு முன்னாடி ஆரம்பித்தாலும் அதையும் நம்ம கவனமாக பார்த்து செல்ல வேண்டும். 15, 51 இதெல்லாம் உங்களுக்கு ஃபேன்சி நம்பர் அப்படின்னே சொல்லுவாங்க. 15, 51 அப்படின்னாக்கும் டோட்டல் 12 வரும். அப்போ 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அங்கே தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய எண் தான் இந்த 15. அப்போ நம்ம வண்டி நம்ம ஓட்டும்போது நம்மளுக்கு முன்னாடி ஏதாவது 15ஆம் நம்பர் வண்டி முன்னாடி போச்சுன்னா நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டும். அதாவது முன்னாடி போயிட்டுருக்கு, இல்லை நம்மளை ஓவர்டேக் பண்ணி அந்த வண்டி முன்னாடி போயிட்டுருக்கு அப்படின்னாக்கும் போயிட்டு போகிறாங்கன்னு விட்டுறணும். நம்ம தேவையில்லாமல் அவங்க கூட போட்டி போட்டு அங்கே போகக்கூடாது. இது ஒரு அனுபவமாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் கோயம்புத்தூருக்கு நான் போயிருந்தேன் ஒரு வேலையாக. போகும்போது நான் ஹைவேல போயிட்டுருக்கும்போது நான் ஓரத்தில் தான் போயிட்டுருந்தேன். ஒரு வண்டி என்னை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி போனது, அப்படி இடிக்கிற மாதிரி அப்படி போச்சு. என்னடா நம்ம வாட்டு ஓரத்தில் தானே போயிட்டுருக்கோம், நம்மளை என்ன இந்த மாதிரி வருது வண்டி அப்படின்னு நம்ம கவனித்து பார்க்கும்போது அங்கே நம்பரை பார்க்கும்போது 1707. இப்போ இந்த எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அங்கே 15. அப்போ அந்த வண்டி நம்மளை ஓவர்டேக் பண்ணும்போது கூட நம்மளை இடிக்கிற மாதிரி ஒரு பயம் காட்டி விட்டு போகுது. அப்போ அந்த பயத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த 15ஆம் நம்பர். அப்போ 15ஆம் நம்பரை பார்த்த உடனே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல், நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தால் கூட நம்ம அதை கொஞ்சம் அலாட்டாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது தான் இந்த 15ஆம் நம்பர்கள் நம்மளுக்கு அடிக்கடி அதிகமாக கண்ணுக்கு தெரியும். அது முதல் ஓனராக இருந்தாலும் சரி, 2வது ஓனராக இருந்தாலும் சரி. அப்போ இந்த 15ஆம் நம்பர் வருது அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் ஒதுங்கி வழியை விட்டுறணும். ஏன்னாக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை அங்கே கொடுக்கக்கூடியது அந்த 15. நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், நம்ம பாட்டுக்கு ஓரத்தில் தான் போயிட்டுருப்போம். ஆனால் திடீர்னு இடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி எண்களை நம்ம சுத்தமாகவே ஒதுக்கி வச்சுக்கிறது நம்மளுக்கு நல்லது. இந்த 15 அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே அதை கூட்டி ஆராக்கி அதை சுக்கிரனுடைய ஆதிக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துடுறாங்க. அது தவறு. ஒரு முறை மட்டுமே வண்டி எண்ணாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு முறை மட்டுமே ஒரு நம்பரை கூட்டணும். அதாவது வண்டி நம்பர் ஒரு முறை கூட்டலாம். ஒரு ஃபோன் நம்பரை பார்த்தீங்கன்னா 10 நம்பர் வந்தாலும் அதையும் ஒரு முறை மட்டுமே கூட்டணும். பெயர் அப்படின்னு பார்க்கும்போது அதையும் ஒரு முறை மட்டுமே கூட்டணும். தொழில் ஸ்தாபனத்தில் வரக்கூடிய அந்த நம்பர்களையும் பார்த்திங்கன்னா அதையும் ஒரு முறை மட்டுமே கூட்டணும். இப்படி எல்லா விஷயத்திலையுமே ஒரு முறை மட்டுமே நம்ம கூட்டி வரக்கூடிய எண் எந்த நம்பர் வருகிறதோ அந்த நம்பரை தான் நம்ம பலன்கள் சொல்லணும். அப்படி சொல்லும்போது அக்யூரேட்டாக அங்கே பலன்கள் இருக்குது. சரிங்களா? அப்போ எந்தெந்த நம்பர்களை நம்ம அவாய்ட் பண்ணணும் மெயினாக. சரிங்களா? இதில் முக்கியமாக இடம்பெறக்கூடியது இந்த 15, அடுத்து 13. இந்த 13 அப்படின்ற நம்பர் வந்தினாலே உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயத்தில் கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்கும். நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே அங்கே ஏமாற்றத்தை கொடுக்கும். இந்த 13ஆம் நம்பர் எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக தொழில் ஸ்தானத்துக்குள்ளே வரலாம். இந்த மாதிரி தொழில் ஸ்தானத்தில் வரலாம். சொத்தில் வந்தாலும் அந்த மாதிரி சொத்தில் ஏமாற்றத்தை கொடுக்கும். அப்போ குழந்தைகள் ஸ்தானத்தில் நம்ம 13ஆம் நம்பர் வச்சிங்கனாக்கும் குழந்தைகள் மூலமாக நம்ம எதிர்பார்ப்பு இங்கே ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த 13 அப்படின்ற விஷயம்.
அப்போ இந்த 13ஆம் நம்பரை நம்ம வந்து கொஞ்சம் அவாய்டு பண்ணிவிட்டு ஒரு நல்ல நம்பர்களை நம்ம வந்து எடுத்து பயன்படுத்த வேண்டும். அதுவும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆய்வு செய்தால் நம்ம வந்து நம்பர்களை எடுக்கணும். அப்போ 13 அப்படின்னு பார்த்தீங்கனாலே அங்கே வந்து டோட்டலாக 4ஆக மாற்றவெல்லாம் கூடாது. சரிங்களா? 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அதை வந்து 4ஆக மாற்றாமல் 13க்கு என்ன பலனோ அந்த பலன்கள் தான் அங்கே பேசும். அப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் தனித்தனி தன்மைகளும் நன்மைகளும் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசியம் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அப்போ இந்த எண்களை நாம் சரிவர பயன்படுத்த வேண்டும். அதுவும் இல்லாமல் 67 அப்படின்ற நம்பர், இந்த 67ஆம் நம்பர் டோட்டலும் வரும். அடுத்து வந்து உள்ள அந்த ஃபோன் நம்பரில் இல்லை வண்டி எண்களில் இந்த 67ஆம் நம்பர் அப்படின்ற ஒரு நம்பர்களில் வரும். அந்த நம்பர்கள் வந்துச்சுனாலும் அங்கேயும் அது வந்து ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய நம்பர் தான். இந்த நம்பர்களை நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நம்மளுக்கு நல்லது. அந்த 67 அப்படின்ற எண் நம்ம எந்த இடத்துல வருதோ அந்த இடம் சார்ந்த பிரச்சனைகள் அங்கே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தவங்க வந்து அதை வந்து லோகோவாகவே வச்சுருப்பாங்க. 67 அப்படின்ற லோகோவெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த லோகோ வச்சுருந்தாலும் அங்கே 67 கூட்டுனீங்கனாலும் அங்கே வந்து எப்படி இருக்குனாக்கும் 13, அதுவும் அங்கே சிறப்பில்லை. அப்போ 67ஆம் நம்பரை நம்ம வந்து தனியாகவும் பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? இப்படித்தான் நம்பர்களை நம்ம சரியான முறையில் நம்ம பயன்படுத்தினாக்கும் அடுத்த கட்ட வளர்ச்சி நமக்கு கிடைக்கும். எதையுமே நம்ம வந்து தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்தும் நம்மளை தேடி வரும். ஒரு ஃபோன் நம்பரில் நம்ம நல்ல நம்பரை வச்சுருந்தோம்னாக்கும் அந்த நம்பருக்கு உண்டான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும். ஒரு வண்டி எடுக்கிறோம், அந்த வண்டிக்கு நல்ல நம்பரை நம்ம வந்து புக் பண்ணி வாங்குகிறோம் அப்படின்னாலும் அந்த வண்டி வந்த பிறகு நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக அங்கே வந்து அமையும். இப்படித்தான் நம்பர்களை நாம் சரியாக பயன்படுத்தினா நம்மளுடைய வாழ்க்கை தரம் மென்மேலும் உயரும். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னா கீழே தொடர்புக்குன்னு நம்பர் வரும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டறியலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.